மையா நீராங்க போன சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரெட் பால் 4ல் சாப்டர் 2ல் எண்டிங் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் இதுக்கு தான் வெயிட் பண்ணுறீங்க, நல்லாவே தெரியும். கமெண்ட்டில் வந்துட்டு ப்ரோ 1K லைக்ஸ் வந்துருச்சு, அடுத்த பாட்டு போடுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஓகே, இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பால் 4ல் சாப்டர் 2ல் எண்டிங் தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறவங்க மறக்காம இப்போ ஒரு லைக் ஒரு ஷேர் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோட டார்கெட் 1.5K லைக்ஸ். அது வந்த உடனே நான் அடுத்த பார்ட் போட்டுருவேன். லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. ஹோ வாரே 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 ஹோ அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே கமான், டே 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 பசுமாடே மண்டேலே வாங்க யாருக்கிட்ட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீ நம்ம வந்து பாஸ் ஃபைட் வேறு பார்க்க போகிறோம். ஸோ எத்தனை பேர் வந்து பாஸ் ஃபைட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்களோ கமெண்ட்டில் வந்துட்டு வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த பாஸ் ஃபைட் அப்படின்னு போடுங்க. ஏங்க இவனுங்க தாங்க இருக்குதுலேயே டென்ஷனு. இந்த மண்டையில் வந்து இந்த சாமுராய் மாரி போட்டு வரானுங்க பார்த்தீங்களா, இவனுங்களை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுது நண்பா. ஓகே ஸ்டார் எடுத்தாச்சு கைஸ். எனக்கு வச்சுட்டானுங்க ஒரு பெரிய வேட்டு. என்னடான்னு கேட்டிங்கன்னா, நம்ம அடுத்தடுத்த சாப்டர் போனோன்னா நிறைய ஸ்டார் பிடிக்கணுமா. நான் போன ரவுண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாரே பிடிக்காம அப்படியே ஒரு அவசரத்துலேயே வந்துட்டேன். ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வந்து ஆஃப்லைன் அதாவது வந்து முடிச்சு வச்சிடுறேன். ஓகேவா, ஸ்டார்லாம் வந்து இப்போ நான் எந்தெந்த லெவலெல்லாம் பிடிக்காமல் வச்சுருக்கணும் அதிலெல்லாம் பிடிச்சி நான் அடுத்த லெவல் அன்லாக் பண்ணுற அளவுக்கு நான் பண்ணி வேறு வைக்கணும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவனே வந்து இந்த பட்டனை அழுத்தி விட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டான். டே சாமுராய், நீ இது வரைக்கும் எனக்கு கெட்டதான் பண்ணியிருக்க, ஆனால் இன்னைக்கு எனக்கு ரொம்ப நல்லது பண்ணியிருக்கடா. உனக்கு பக்கத்து கடையில் பாயாசம் வாங்கி வச்சுருக்கேன், போய் குஷ்டு வாடா. ஓகே சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போ கீழே போயிடலாம். அவள் பார்த்து ஐயோ 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 பார்த்து ஓகே பியாஸ். ஓகே வந்தாச்சு. ஸோ கைஸ் அதுக்கப்புறம் நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன். என்னென்னா, இப்போ நம்ம சாப்டர் 2 முடிக்கிறோம்ல, ஸோ சாப்டர் 1 அண்ட் சாப்டர் 2 இந்த ரெண்டுமே சேர்த்து ஒரு மூவி, அதாவது வந்து ஒரு மூவி மாதிரி நிறைய பேர் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா, மைண்ட் கிராஃப்ட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆடின எல்லா பற்றியும் சேர்த்து போடுவாங்களா, அதேமாரி இந்த சாப்டர் 1 சாப்டர் 2 இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவியாக போடலாமா நம்ம விடிஜி மெயின் சேனலில் சொல்கிறோம். ஓகேவா, ஸோ ஏன்னா இது வந்து சில ஆடியன்ஸ்க்கு இன்னும் ரீச் ஆகாமல் இருக்குது, நம்ம மெயின் சேனல் ஆடியன்ஸ்க்குலாம். ஸோ அவங்களும் பார்த்து இதை என்ஜாய் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக இந்த சாப்டர் 1 and 2 ஒரு மூவியாக போடலாமான்னு சொல்லுங்கள். மீதி இருக்கிற சாப்டர்ஸை அதை வந்து பார்ட் 2 மூவியாக போட்டுக்கலாம். ஸோ இது பண்ணலாமா அப்படின்னா வந்து கமெண்ட் வந்துட்டு ஓகே ப்ரோ மூவி போடுங்கன்னு சொல்லுங்கள். அது வந்து மெயின் சேனலில் தான் வரும். ஓகே சரி, இப்போ இந்த உருண்டையை வந்து நம்ம இந்த சைடு பாஸ் பண்ணோங்க. ஸோ வந்து அப்படியே அந்த வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த உருண்டை ஒரு அளவு வரட்டும், வந்த உடனே அப்படியே இப்போ லூஸாக விட்ரும். எப்படி இப்போ என்ன பண்ணோன்னா கீழே போயிட்டு அப்படியே இந்த உருண்டை வந்து இப்படி எண்டுக்கு தள்ளி விட்டுலாம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ வந்து மேலே வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த டோருக்குள்ளே இப்போ நம்ம போனோங்க. கமான் லெட்ஸ் கோ. ஓகே ஒரு வேளை இதுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ லெவல் 26 லெவல் 30 தாங்க பாஸ் ஃபைட். ஐயோ அவனை அடித்து நாக் அவுட் பண்ணுறதுக்கு தான் இப்போ என் கையில் துடிக்குது. எனக்கு லெவல் 30க்கு இப்போ போகணும். ஓகேவா, அதுதான் என் மண்டையிலே இப்போ தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே அடுத்து இந்த பட்டனை அழுத்தி விட்டோன்னே அந்த டோர் திறக்குது. அப்படியே அதுக்குள்ளே தாவி இங்கே ஒரு செக் பாயிண்ட் எடுத்தாச்சு. ஸ்விங்குங்க ஸ்விங் இந்த ரெயின். அடா பாய்களா, பாட்டு பாடுறதுக்குள்ளே தள்ளி விட்டீங்களா உள்ள. ஸ்விங் இந்த ரெயின் ஐ ஆம் ஸ்வாங் இந்த பிரைன். ஓகே ஒரு வேலையை வந்தாச்சு. சூப்பர், ஸ்டார்லாம் எடுத்துக்கூடாடே, நம்மளுக்கு வேறு அவசரமாக தேவைடா ஸ்டார்லாம். என்னது இது கைஸ், அந்த பட்டன் ரொம்ப ஹைட்டாக இருக்குது. எனக்கு புரிஞ்சிருச்சுங்க என்ன பண்ணோன்ட்டு. இவன் இருக்கான்ல, இவனை அடித்தா நம்ம குதிக்கிறோம்ல, ஸோ அவனை அடிச்சுட்டு அப்படியே குதிக்கணும். ஓகே ரைட்டு. ஐயோ இன்னொருத்தன் வரான். எப்படி? ஓ அங்கே ஒரு ஓட்டை மாதிரி இருக்குல்ல, அதுலேருந்து வந்துக்கிட்டே இருப்பானுங்க போல இருக்கு. டேய் சாமுராய் தலையா, வாடா 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 வாடா. ஐயோ ஓகே இந்த தடவை பிடிச்சிடலாம். ஸ்டார் கொஞ்சம் எடுத்துக்கிறேன்டா. டே ஸ்டார்லனா அப்புறம் அடுத்த லெவலுக்கே என்னால் போக முடியாது. வா 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 ரெவா 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 ரெவோ வா 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 வந்துட்டான். அப்படியே அவ்வளோதான், அடிச்சாச்சுரா. இப்போ பாருங்க ஓப்பன் ஆகிடுச்சா, அப்படியே ஓட வேண்டியதா. ஓடுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு லெவல் 27 ஓடி வந்தாச்சு. ஐயோ கீழே வர இது வச்சிருக்கானுங்க அறுக்கிற மிஷினு. இவனுங்க வேற ஏங்க, இவெல்லாம் இருக்கிறதுல ஈஸிங்க. எங்க பாருங்க, அவன்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. அவனை சும்மா லைட்டாக தொட்டாலே செத்துருவான். ஓகே ஓ ஐயோ ஷாட். ஓகே கமான் 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 கமான். சூப்பர், அழுத்தியாச்சு.
வாடா வாடா டே பொறுமை டே இங்கே பாரா டே தம்பிக்கலாம் டென்ஷன் பண்ணாதீங்க அண்ணனுக்கு கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது அடிச்சு பிடிச்சி அப்புறம் நான் கண்டு போயிட்டேன்னு வச்சுக்கேன் ஊரில் இருக்க எல்லா எரிமலையும் விடிச்சிடும் ஓகேவா ஆமாம் ப்ராப்ளர் யூ நோ ஓகே ஒரு வேளை வந்தாச்சு டேய் பசுமாடு டே சாம்ராய் என்ன அவன் நவுறவே மாட்டான் ஓ இவனை அடித்தாதான் அவன் நவுருவானா ஆமாங்க ஓகே ஒரு வேளை அவனை அடிச்சாச்சு டே ஷோ சொதப்பிட்டியடா தம்பி சொதப்பிட்டியடா ஏங்க போக போக ஆனால் லெவல் கொஞ்சம் ரொம்பவும் கஷ்டமாக தாங்க கொண்டு போகிறானுங்க ஓகே அடுத்து வா 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 ராமையா நீ வாடா ராங்க ராமையா எரா சௌமியா நீ வரலன்னா இங்கே போவியா இனிமேனுக்கு மண்ணலே செமையாக இருக்குங்க அந்த பாட்டு அது கேட்டு எனக்கு ஒய்ப் ஆயிடுச்சு நான் கூட என்ன மொக்கப்பாட்டு நினச்சேன் மவனே ஃபுல்லாக கேட்டோன்னே அப்படி கால் ஒரு பக்கம் ஆடுது கை ஒரு பக்கம் ஆடுது தலை ஒரு பக்கம் ஆடுது என்ன ரஜினி பாட்டு தாங்க அதை அடிச்சிக்க முடியாது சீக்கிரம் ஐயோ டே என்னடா பண்ணுறீங்க ஏன்டா அது ஏங்க அது வரத்துக்கு இவ்வளோ லேட் ஆகுது ஏய் இருங்க இப்போ குச்சிடலாம் அடா நான் எதுக்கு வெயிட் பண்ணிருந்தேன் சீக்கிரம் கடுப்பேத்துறா மயிலாட் சீக்கிரம் இப்போ பாருங்க ஓகே பின்னாடி வந்து ஸ்பீடா எஸ் சூப்பருங்க ஒரு வேலையை வந்தாச்சு லெவல் 28 ஓகே இதில் என்னென்ன பண்ண போகிறாங்களோ தெரியலையே இன்னும் என்னென்னலாம் காத்துட்டு இருக்கோம் நான் என்னென்னலாம் பார்க்க போகிறேனோ சீக்கிரம் வாடா ஓகே போடு வேற லெவல் அவ்வளோதான் ஐயோ அம்மா அவ்வளோதான் வந்தாச்சு டே பசு மாடுகளா அமைதியாக இருக்கடா அப்பா 2 பேரையும் தாண்டியாச்சுங்க 2 பேர்கிட்டையும் அடி வாங்காமல் உஷாராக தாண்டியாச்சு ஓகே டே ஏன்டா சாமுராய் நான் என்னடா உனக்கு பாவம் பண்ணேன் இது அப்படியே இல்லை தள்ளி விடணுங்க வா ஓகே அப்படியே வெயிட் பண்ணலாம் கைஸ் பசில் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டமாகுது நம்ம கொஞ்சம் பார்த்து சீரியஸாக விளையாடணும் காமெடி பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்ம லைஃபே காமெடி ஆகிடும் ஓகே இப்போ டே இரா பொறுமடா ஓகே வந்தாச்சு எஸ் லெட்ஸ் கோ டு தி 29 மேன் ஓகே இதில் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் ஓகே பட்டன் அழுத்தினா மேலே ஓப்பன் ஆகுது இப்போ நம்ம அப்படியே எஸ்கேப் பண்ணணுமா இல்லையே இல்லை இப்போ நான் மேலே போகணுமே எப்படி மேலே போகிறது ஏன் கைஸ் இப்போ நான் மேலே போகணுமே மேலே போகிறது தானே இப்போ எங்கள் பிரச்சனை ஐயோ அது ஒரு டைமர் முடிஞ்சிச்சு இருங்க நம்ம ரீட்ரை பண்ணுவோம் இதில் லைட்டாக குழப்புற மாதிரி இருக்கே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது பட் இன்ட்ரெஸ்டிங் டு த கோர் இப்போ இதை அழுத்துனா டைமர் வருது ஆனால் திரும்ப நான் இது இப்படிக்கா கொண்டு போகிறதுக்குள்ளேயே அந்த டைமர் முடிஞ்சிருதுங்க இங்கே பாருங்கள் டைமர் தான் ஆனால் சரி டைமர் முடிஞ்சிட்டு இப்போ நான் எப்படி குதிக்கிறது அங்கே இதை நான் கொண்டு வந்தால் டைமர் முடிஞ்சிடுது சம்திங் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது ஏன் அப்படி பண்ணக்கூடாது ஒன்றும் இல்லை இதை அப்படியே என்ன பண்ணுவோம் எண்டுக்கு கொண்டு போய்டும் இருங்க எண்டுக்கு கொண்டு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் இதை லைட்டாக ட்ரிகர் பண்ணிவிட்டு மேலே இருந்து குதிக்கிறப்ப பாருங்களேன் அந்த சைடு போய் ட்ரிகர் பண்ணிட்டேன்னா இது உருண்டிட்டு இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் ட்ரிகர் பண்ணிட்டு மேலே ஏறிடலாம் இப்போ அப்படியே நான் இங்கே வெயிட் பண்ண போகிறேன் இப்போ இதை அப்படியே உருண்டுட்டே போயிட்டு அந்த எண்டில் படுமா பட்டுச்சுன்னா நான் பண்ண பிளான் சக்ஸஸ்ங்க ஸோ ஆச்சுன்னா எல்லோரும் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பண்ணும் ஓகே 1.5 லைக்ஸ் டார்கெட் ஃபார் த நெக்ஸ்ட் சாப்டர் அச்சீவ் பண்ணி கொடுங்க கைஸ் ஒர்க் ஆயிடுச்சு யா வி ஆர் த கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக முடிச்சாச்சு ஓகே நான் கூட வராதுன்னு நினச்சிங்க நான் என்னங்க நானும் யோசிக்கிறேன் இந்த கேமில் ஆடும் போதாங்க தெரியுது நானும் வந்து ஒரு யோசிக்கிற ஆள் தான்ட்டு சரி ஓகே இப்போ நம்ம அப்படியே அடுத்த லெவல் போகலாம் டேய் பாத்ரா சாம்ராய் ஓகே கைஸ் பாஸ் ஃபைட் லெட்ஸ் கோ டு த பாஸ் ஃபைட் வாடா என்ன மூச்சு விட்றான் ஓ ஐயோ மூச்சு விட்டா அவனை அடிக்கணுங்க அதை மறந்துட்டேங்க ஐயோ அவனே மூச்சு விட்டானே நான் ஏன் அவ்வளோ முட்டாள்தனமாக பண்ணேன் டேய் மூச்சு விட்றா வாடான்றேன் வரானே வாரு மூச்சு விடு டயர்டாகலையா அவனுக்கு டயர்ட் ஆகிடுச்சு போடு மண்டையில் கொய்யால யாருக்கிட்ட மோதுற வா ஐயோ ரொம்பமாக அனுப்புகிறானே டேய் இப்பெல்லாம் ரொம்ப தனப்புறே உனக்குலாம் மனசாட்சி இருக்கா ஒரு வில்லனாக இருந்தாலும் ஒரு மனசாட்சி உள்ள வில்லனாக இருக்கடா எவ்வளோ அநியாயமான வில்லனாக இருக்கானுங்க சீக்கிரம் ஐயோ வரானே டே தம்பி ரொம்ப தப்பு பண்ணுற ரொம்ப ராங்காக போகுது கொஞ்சம் ரைட்டாக பண்ணு டயர்டாகு அவ்வளோதான் எஸ் வி டிட் இட் ஐயோ ரெண்டா ஒன்று அனுப்புறதே நாங்களாம் சமாளிக்க மாட்டோம் 2 அனுப்புறியாடா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க 1 நிமிஷம் கூட பரவாயில்லைங்க 2 அனுப்புகிறாங்க மனசாட்சி இல்லாதவன் டே தம்பி இருப்பா அண்ணன் ரொம்ப டயர்டாக இருக்கேன் ரொம்ப ஒர்க் ப்ரெஷர்ரா வேலையில் ரொம்ப ஒர்க் ப்ரெஷர்ரா அவ்வளோதான்டா இன்னும் 3 ஹார்ட்டு தாங்க என்னென்ன பண்ண போகிறானோ தெரியலையே ரொம்பத்தை வேறு அனுப்புகிறாங்களே ஓகேங்க வா டயர்டாகு கைஸ்
இந்த கேமில் பாஸ் ஃபைட்டில் 3 ஹார்ட்டு கடிச்சு இவனுக்கு குசுமுதனம் பண்ணுவானுங்க. நம்ம அலர்ட்டாகவே இருக்கணும். இந்த தடவை அவன் டயர்ட் ஆக மாட்டான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வேணால் பாருங்களேன், ஏதாவது ஒன்று பண்ணுவான். சொல்லலை பார்த்தீங்களா? ஏன்னா உனக்கு எப்போ தெரியும் யூ கண்ட்ரி நான்சென்ஸ், யூ ஆர் சீட்டர், யூ ஆர் ஹேக்கர், யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் கேமிங் அப்படின்னு சொன்னீங்கன்னு நினச்சோங்களேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நான் எப்படி இதை சொன்னேன்னா, போன பாஸ் ஃபைட்டு போன சாப்டரில் ஆனோம்ல, அதே போய் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். அதுலேயும் இதே தான் பண்ணான். ஃபஸ்ட்டு ஒழுங்காக டீசெண்டாக இருந்தான். அந்த 3 லைஃப் எடுத்த உடனே இதே மாதிரி தான் ஃபான் பண்ணான். ஸோ எனக்கு அதே டவுட் தான், திரும்ப ஃபான் பண்ணுவானான்ட்டு. ஆனால் போன தடவை பரவாயில்ல, மொக்கையாக தான் ஃபான் பண்ணான். இந்த தடவை பார்த்தீங்கன்னா சாமுராயை ஃபான் பண்ணுறானுங்க. அதான் ரொம்ப டென்ஷனாக இருக்குது. சரி ஓகே 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 சாமுராய் தாங்க இப்போ பிரச்சனையாக இருக்குது. வாடா 3 ஆட்டுறா வாடா. ஏய் சாமுராயை ஸ்பான் பண்ணால் நாங்கள் விட்டுருவோமா? ஐயோ என்னங்க இவனை அடிக்கிறது இவ்வளோ தலைவலியாக இருக்குது. செத்து போடா கொய்யால, எவ்வளோ உசுரை வாங்குறான். டேய் திரும்ப சாமுராய் ஸ்பான் பண்ண டயர்ட் ஆகிடு சொல்லிட்டேன். திரும்பலாம் ஸ்பான் பண்ணால் நான் டென்ஷன் ஆகிடுவேன். எங்கள் ஸ்பான் தாங்க பண்ணுறான், அவன் டயர்ட் ஆகலாங்க. அவன் அடாடாடாடாடா இவ்வளோ இம்சப்படுத்துகிறானே. வா ஓகே போடு. தலைவன் காலி. அண்ணே விட்டுருனே நாங்கள் அவ்வளோ பெரிய ஆள் இல்லைண்ணே. ஓகே மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆகிட்டான். இறா டேய் ஐயோ இறா போடு தக்காளி போடு. ஐயோ தக்காளி போடு தக்காளி. அவ்வளோதான். டேய் நீ இன்னொரு தடவை ஸ்பான் பண்ணி போகிறா, நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். இன்னொரு தடவை ஸ்பான் பண்ண அவள் தான். அப்போ டயர்ட் ஆகிட்டான். செத்து போங்க ஐயாவில். இன்னும் 2 ஆட்டு தாங்க. வாங்க. டேய் எனக்கு ஒரு ஆட்டு தான்டா இருக்குது. அதுக்கப்புறம் 3 லைஃப்லேருந்து வருவாங்க. அவுட் மட்டும் ஆகிடக்கூடாது. இடிச்சு சாவட்றா. நெருப்பு தோலோட என்னங்க இது கருப்பு தோலோட நீ கொடுத்த ஸ்டாரோட இனிக்கோ ராஜானா கேட்டுப்பாரு சும்மா கிளி. டயர்டாவடா. அவ்வளோதான். ஓகே ஒரு அடி, இன்னும் 2 ஹார்ட் தாங்க அவனுக்கு இருக்குது. கமான் கைஸ், வி கேன் டூ இட். வெரி வெரி சிம்பிள் ஜிம்பிள். ஏய் டயர்டாவு போடு தக்காளி. இன்னும் ஒரு அடி தான். கமான் கைஸ். ஒரே ஒரு ஹார்ட்டு, அதோட சாப்டரே க்ளோஸு. ஓரம்போ அவ்வளோதான். ஏ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வந்து இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். ஸோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விடிஜி மெயின் சேனலில் இது வரைக்கும் நான் சாப்டர் 1 அண்ட் சாப்டர் 2 ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு மூவி மாதிரி போடலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கடுத்து வந்து மீதி இருக்கிற சாப்டர்ஸை பார்ட் 2 மூவியாக போடலான்னு இருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸ் ஃபேக்ட்ரி அதுக்கு அடுத்து இருக்கிறது தான் அடுத்ததாக போடலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் 1.5 லைக்ஸ் கொடுத்துட்டு அதை போடலாமான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் தீர்ப்பு என் தீர்ப்பு, நீங்கள் சொல்கிறது தான் நான் செய்வேன். ஓகேவா? பை ஃப்ரம் விடிஜி. பை.